ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மேலே ஆகுது. ஸோ அதால் ஏதாச்சும் வீடியோ வந்து போடுவோமே, இல்லைனா ஜஸ்ட் ஒரு அப்டேட் ஆச்சு கொடுப்பாங்க, இவ்வளோ நாளா வீடியோ வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டான வீடியோ தான் இந்த வீடியோ. நான் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த செம்முக்கு படிக்கிறதுக்கு ஒரு 15 டேஸ் பிஃபோர்லேருந்தே நான் வந்து வீடியோ போடுறதை நிறுத்திட்டேன். ஸோ 15 டேஸ் போட்டு தென் செம்ம முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் லீவ் விட்டாங்க. அந்த கேப்லேயே வீடியோ போடாமல் என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டென்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அந்த கேப்பில். அதுக்கப்புறம் சரி ஓகே கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி வீடியோலாம் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வீடியோஸ் எடுத்தேன். அதில் ஒரு வீடியோ ஃப்ளாப்பு, மிச்சம் 2 வீடியோ வந்து அப்படியே வச்சிருக்கேன் போடாமல். எனக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ அதில் கொஞ்சம் எடிட்டிங் நிறைய இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட்டில் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ எல்லாரும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4:30 பக்கம் அவங்க தெரிஞ்சு ஒரு 4:40 ஆகும். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆஃப் மே. இன்னைக்கு கரெக்டாக ஒரு 55 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு லாஸ்ட்டாக. ஸோ அதான் அதோட இன்னைக்கு வீடியோ எடுத்தேன். இன்னைக்குலாம் வீடியோ எடுக்கல, முன்னாடி எடுத்துட்டேன். நிறைய வீடியோ இருக்கு, ஒரு 2 வீடியோ இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போடலை. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டு அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலான்னு ஒரு பிளானை போட்டோம். பிளான் வந்து சொதப்பிடுச்சு. இப்போதைக்கு எங்கேயும் போகல. 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து ஒரு பிளான் இருக்கு guys. இன்னும் அந்த பிளான் கேன்சல் போட்டது 2 பிளான், அதில் ஒரு பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு பிளான் வந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பேனர்கட்டா ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் நந்தி வந்து பிளான் போட்டிருக்கோம். போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாச்சும் நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அது சப்போஸ் நடந்துச்சுன்னா லாக்ஸ் வந்து வரும். அது நடக்கலைன்னா லாக்ஸ் வந்து வரவில்லை. அது நடக்கலைன்னா லாக்ஸ் வந்து கன்ஃபார்ம் வராது. ஸோ அதுதாங்க ஏன் வந்து இந்த வீடியோஸ் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் நல்லா இருக்கு. அப்பா இந்த ரோட்ல ஓட்டியே ரொம்ப நாளா இருக்குங்க. செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா நான் இந்த ரோட்ல ஃபர்ஸ்ட் +1ல வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொண்டாந்து ஒரு பாறையில விட்டான். +1ல கரெக்டா +1 எண்டு, அதாவது +1 முடிச்சு +2 போறோம் அந்த டைம்ல. அந்த பாறையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோட்ல தான் இருக்கு. அப்பதான் இந்த ரோட் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இப்போ கிளைமேட்டும் சூப்பரா இருக்கா. ரோட்ல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அவ்வளவா யாரும் ஆளுங்க வர மாட்டாங்க, நம்ம மட்டும்தான். தான் விட்டாருங்க. அந்த கதையை நான் சொல்றேன். அது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஆனா அப்போ அந்த டைம் நான் +1 படிக்கும்போது, இப்போ நானே காலேஜ் ஃபைனல் இயர். அப்போ +1 படிக்கும்போது பயமாயிடுச்சு. ஏன்னா அடிக்கடியா பட்டுருமான்னு. இந்த ரோட எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ரோட். ரொம்ப வீட்ல இருந்து மழை வருது. எதுக்கு பயமா இருக்கு? ஏய் பயப்படலாம், போயிடாதடா. என்ன நம்பி வரடா, அது நீ ஏன் பயப்படணும்? ஐம் ரைடர்ரா. உட்கார்றா அமைதியா. ரோடு அப்படியே நல்லா இருக்கு பாரு கிளைமேட்டுக்கு. எனக்கு இந்த ரோடு ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலா. அவ்வளோ ஃபேவரட். இதோ இங்கே தான் கதையை மறந்துட பாருங்க. இங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் அவங்க திரும்ப பாத்தீங்கன்னா இவங்க கூட பயமாசம் சொன்னாங்க. கரெக்டா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இடம் இங்க இறங்கும் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வண்டி நிறுத்தி மாத்தணும். இவங்க ஓட்டுறது சரியில்லை, ஃப்ரெண்ட் ஓட்டுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இடம் மாத்தணும். இடம் மாத்தி நாங்கள் கொஞ்சம் தூரத்துல முன்னாடி போயிட்டே இருக்கோம். பின்னாடி அவன் வேகமா வந்தான், ஒரு பையன் வேகமா வந்து சர்க்குன்னு இப்படி ஏத்துறாங்க. ஆக்சுவலா இப்ப இங்கெல்லாம் எதுவும் இருக்காது, இங்க கொஞ்சம் காலியா தான் இருந்துச்சு. சர்க்கிள் பாத்தீங்க காலியா இருந்துச்சு. இப்படியே வந்தான். இப்படியே விட்டு ஸ்ட்ரைட்டா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்த ஸ்பீட்ல இந்த பாறையில முட்டினான். முட்டி வண்டி இப்படி செங்குத்தா நிக்க விட்டாங்க. வண்டி அப்படி நிக்குது. 3 பேர் இருந்தானுங்க ஆக்சுவலா அந்த வண்டியில. வண்டி ஓட்டுனவன் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு வண்டியோட அப்படியே கவுந்துட்டான். பின்னாடி சென்டர்ல உட்காந்துருந்தவன் வந்து அவனும் வண்டி ஓட்டுறவன் கூட சேர்ந்து அப்படியே அவனை பிடிச்சிட்டு இருந்தான். அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அவரு. அவன் அப்படியே அவன் கூட கீழே விட்டான். லாஸ்டா உட்காந்துருந்தவன் வந்து போன் யூஸ் பண்றதுனால பிடிக்கல. ஒரு பேலன்ஸ் ஒண்ணு சும்மா உட்காந்துருந்தான். வீட்டுல பறந்தாங்க. கொஞ்சம் தூரம் பறந்து தாண்டி போய் விழுந்தான். அவன் விழறான். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இதுவும் இருந்துச்சு, கிளாஸ் பாட்டில், உடஞ்சு போன கிளாஸ் பாட்டில்ஸ் இருந்துச்சு. நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆகல. கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அடிபட்டுச்சு. 3 பேருக்குமே கொஞ்சம் நல்ல அடி. வண்டி எல்லாம் உடஞ்சி சரியான ஒரு சொன்னாய் போயிட்டு தண்ணிக்கான. அப்புறமா பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வர சொன்னோம், வாங்கடா கொஞ்சம் வண்டி டோ பண்ணிட்டு போறா. ஆக்சுவலா நாங்க அன்னைக்கு ஒரு காலேஜ் ஸ்கூல் பசங்க தான். ஸ்கூல் லாஸ்ட் நாள்னால கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட இருந்திருப்போம். 10 to 8 பேர் கிட்ட அங்க இருந்திருப்போம். நாங்க இருந்துமே எல்லாரும் வண்டியை திரும்பிச்சிட்டாங்க. மொத்தமா ஒரு 3-4 வண்டி எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை கரெக்டா. 3 to 4 வண்டி இருந்துச்சு. எல்லாருமே ட்ரிபிள்ஸ் தான் போனோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு
அந்த வண்டியை வந்து டோ பண்றதுக்கு கொஞ்சம் ஆச்சு. வண்டி பத்தாம நாங்க ஒரு 4 பேர் 5 பேர் இறங்கி ஆமா 4 பேர் 3 பேர் இறங்கி நடந்து வேற போனோம். ஏன்னா அந்த வந்த ஒரு வண்டி வந்து ரிப்பேர் இருக்குல்ல. ஸோ அதால இறங்கி நடந்து வேற போனோம். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்து நினைச்சு எனக்கு எப்பப்பெல்லாம் இந்த ரோட்ல வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அது வந்து மறக்க முடியல. அது அப்படியே ஞாபகம் இருக்கும். வரும்போதெல்லாம் யோசிப்பேன் இந்த பழைய தாண்டா கொண்டாந்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ஷேர் பண்ணேன். ஆனா அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லாம் வேற மாதிரி. யார் யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கிறீங்களோ இப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலேஜஸ் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்காது. சில பேருக்கு தான் நல்லா அமையும், சில பேருக்கு வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கும். அந்த ஒர்ஸ்டா அமைகிற ஆள நானும் ஒருத்தன். ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் என் காலேஜ். காலேஜ் டோட்டலாக ஒரு வேஸ்ட் லைஃப் தான் சொல்லுவோம் எனக்குலாம். பரவாயில்ல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. இன்டர்ன் முடிச்சு நானும் சரி என் காலேஜுக்கு கும்பிட போட்டு கிளம்பிடணும். ஆக்சுவலா இது வந்து பாலமதி மலை. நாங்க வந்து அந்த சைடு போனோம். நாங்க ஆக்சுவலா கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு அந்த சைடு போயிருந்தோம். சரி ஓகே இந்த சைடு போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாக் எடுக்கணும்னா இந்த இந்த அப்டேட்காக தான் சைடு வந்தோம். இந்த சைடு கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே கீழே இறங்கி போகலாம். இனிமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஒர்க் போட ட்ரை பண்றாங்க. கண்டென்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த மெடிக்கல்ல இதாங்க கடுப்பு. இவனுங்க என்னன்னா செமஸ்டர் முடிஞ்சோன்னா ப்ராக்டிக்கல் வைப்பானுங்க. ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கல டேட் கொடுக்கல. இனிமேல் தான் தருவானுங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு இந்த ரெக்கார்டு ஒர்க் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சைடில். ஸோ அதால எடிட்டிங் நான் ஏற்கனவே எடுத்த வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் ஃபன்னாக இருக்குங்க என்டர்டைன்மெண்ட்டாக. ஆனால் அந்த வீடியோ வந்து எடிட்டிங் வந்து நிறைய இருக்கா. ஸோ அதாலே நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஓகே அது எடிட் சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா முதல்ல காலேஜ் போயிட்டு காலேஜ் வந்து முடிச்சு வச்சாதான் நமக்கு ப்ராக்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மழை வேற அடிக்குது. என் கேமரா வேற இதுல தண்ணி போச்சுன்னா கஷ்டம் தாங்க. ஆனா இப்போ வாட்டர் ப்ரூஃப் கேஸ்குள்ள தான் வச்சிருக்கேன். இதையும் தாண்டி ஏதாவது தண்ணி போச்சுன்னா மோட்டர் லாக் மைக் வந்து தனியா தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதால கேமரா வந்து ஒண்ணுமே இல்லை கேஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ கேஸ்குள்ள தண்ணி போகாம இருந்துச்சுன்னா சந்தோஷம். கோல்டு கேஸ் யார் யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல எல்லாம் கொஞ்சம் நாள்லயே கோல்ட் ஆகும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆகும். எனக்குலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கன்ஃபார்ம் ரியாக்ஷன் இருக்கும். கொஞ்ச நேரத்துல இல்லைன்னா கொஞ்சம் நாள்லயே கோல்டு ஆக்கி விட்டுரும் எனக்கு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கோல்டு இருக்கும். அந்த கோல்டு டைம்ல தான் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அதனால கோல்டு இன்னும் அதிகமாகும். அப்படி கோல்டே இல்லைன்னா ஒரு 2 3 நாள் ஆச்சுவா வந்துடும் இந்த மாதிரி. ஓகே கோவிலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஓகே கைஸ் நான் வந்து இருங்க இருங்க இங்க ஒரு முருகர் சிலை இருக்கும். நான் போன வாட்டியே உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் போன வாட்டியே. ஆனா காமிக்கல. நீங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புலி கோவில் அந்த பிறகு தலை இல்லை இன்னும் அந்த புலி கோவில் திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க கேமரா கவர் ஆயிரம் கடவுளே. இந்த முருகர் சிலை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 29 அடி ஆயிடுச்சு இந்த முருகர் சிலை. அதாவது இந்த முருகர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாறையை எடுத்து அந்த பாறைகளை ஃபுல்லா செதுக்கிட்டாங்க இந்த முருகரோட சிலையை. நல்லா இருக்கும். இந்த கோவில் வந்தாலே ஒரு மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணும். இப்படி வந்துட்டோம் நான் கண்டினியூ பண்றேன். Few moments later. நல்லா இருக்கும். இதெல்லாம் சரியா கவர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்டா. வேணா நம்ம போற வழியில எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேட். ஆக்சுவலா நல்லா இருக்கு. அட்டாக் பண்ணிட்டான். அட்டாக் பண்ணி மாறிட்டான். பா 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 ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சிச்சுன்னு வைங்களேன் guys. பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாக் ஆயிட்டு இருக்கும். இப்பவே அந்த லைட்டா அந்த ஃபாக் வருது. ஃபாக் தெரியுதுடா உனக்கு லைட்டா அப்படியே. நீ ஃபீல் பண்ண நான் தனுஷ் மாதிரி கிடையாது. தனுஷ் மாதிரி நான் கிடையவே கிடையாது. எந்த திரையில எப்படி ஓட்டும் தெரியாம எல்லா இறையிலும் வேகமா ஓட்டுவான் நம்ம ஆளு. நான் பாத்துக்கிறேன்டா உக்கார பயவிடாம. கண்ண முடியும். தனுஷ் கூட போனா போயிட மாட்டியா? நேத்து நவீன் ஓட்டினான்டா. ரேஸ் ஓட்டுறன்ற பேர்ல ஓட்டினான் பாரு. அள்ளு விட்டுருச்சு எனக்கு. நாயே உனக்கு வண்டி வேற ஓட்ட தெரியாதேடா. ஆதி நீ ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாவா. நான் எப்படி ஓட்டன்னு மட்டும் பாரு. ரைடிங் ஸ்கில்ஸும் உனக்கு காட்டுறேன். இப்பதாங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபாக் அப்படியே. ஆக்சுவலா கைஸ் இந்த வெட்டா இருக்க ரோட மட்டும் தயவு செஞ்சு நம்பி வேகமா போயிடாதீங்க. கார்னரிங்லாம் பண்ணிடாதீங்க. எப்ப கவுத்துக்கணும் தெரியாது. நான் அதாலதான் ஏற்கனவே ஸ்லோவா தான் ஓட்டுவேன். இப்ப இன்னமும் ஸ்லோவா ஓட்டிக்கிட்டேன். 30 to 40 அதை தாண்ட மாட்டேன். வியூ ஒன்று வரும் பாருங்க. இந்த வியூக்கு தான் இருங்க
நல்ல ஒரு கிளைமேட்டு. வண்டி எடுத்து இப்படி ஓட்டுறது ஒரு சுகம் இருக்கே. பாப்பா பாப்பா பைக்கை சொல்லி அண்டர்ஸ்டாண்ட். கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரியில வந்து கால் பண்றாங்களா? இன்டர்ன்ஷிப் கூப்பிடுறாங்க. அது கிருஷ்ணகிரி கால் பண்ணி பாப்பா அப்படின்னு. ஓ கிளாஸ்மேட்டா? பாப்பா பாப்பா இந்த மாதிரி தினமும் பேஞ்சிச்சுன்னு விடாது. அமைதியா வண்டி எடுத்து நீங்க வந்துருவேன், வந்து ஓட்டிட்டு போவோம். Few moments later. கைஸ் நவீன் வண்டி எடுக்கிறான். ஆக்சுவலா 6 மாசம் நீ ஈஸியா சொல்லிடலாம். 6 மாசம் ரொம்ப நாள்னு சொல்லிடலாம். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் சரியாவா தெரியுமா? டேய் என்னடா எனக்கு ஓட்ட தெரியாதுடா, இவ்வளவு பெருசா ஓட்ட விடுறீங்களா? காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. Oh my God, no way. விளாகே ஃபன்னா போகுது. இந்த விளாக்ல ஃபுல்லாவே ஃபன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா பொண்ணு இல்லடா, ஃபன்னுடா. பொண்ணுலே இருக்கு. வரைகிறவங்க தான் நீ ட்ரீட் எடுக்கணும். நான் வரைகிறவங்க தான் நீ ட்ரீட் எடுக்கணும். ஏய் போன் இருக்கா? அப்போ ஓகே போலாம் போலாம். நீ எங்க வச்சிருப்ப, என்ன நான் பண்ணுவேன்னா எனக்கு தெரியும் சரியா? அப்படியே ஒரு கதை விட வேண்டியது. 7 ரூபாய் தான் வச்சுக்கிறேன், பாடுறா அக்கௌண்ட் எடுத்து பாடுறா அப்படின்னு வேண்டியது. டேய் தெரியும்டா. அந்த 20 சரி அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ண? என்ன பண்ண அப்படி சொல்லணும். பத்திரமா வச்சிருக்காங்கடா, வீட்டுக்கு தேவைடா அப்படின்னு சொல்லணும். எங்க போச்சே தெரியலடா அப்படின்னா என்னடா ஃபைனல் இயர் படிக்கிறே இப்படியாடா பேசுறது? நீ என்ன பண்ணுவே எது பண்ணவே தெரியாது. வண்டி வேற வாங்குற, ஒழுங்கா காசை ரெடி பண்ணிக்கோ. ட்ரீட் வேற வைக்கணும். நீ யார்கிட்ட கேட்டு வாங்கலாம் தெரியாது. ஒழுங்கா காசு ரெடி பண்ணிக்கோ, ட்ரீட் வைக்கிற. இப்ப திரும்பலாமா? சொல்றா, நீ தான் ரைடர் ஆச்சு. சொல்றா திரும்பட்டா? இப்ப திரும்பலாமா? எங்கடா காணோம் அவனுங்கள? என்னடா பின்னாடி வரானுங்க, முன்னாடி தான்டா போனானுங்க அவனுங்க. ஸோ கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா? நவீன் ரிவ்யூ பண்ணுவாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ விளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் தான் வந்து தரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ ஹோப்ஃபுல்லி இந்த விளாக் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சோ, இன்னைக்கு என்னென்ன பண்ண நடந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் போனோமோ, ஸோ அதே சும்மா குட்டி விளாக் அப்படியே ரேண்டமாக பண்ணி போட்ட விளாக் தான் இந்த விளாக். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல விளாக்காக போடுறேன், ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ பாய் கைஸ், எல்லாம் சேஃபாங்க. பாய் பாய்.